அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் மற்றும் என் உடன்பிறவா அனைத்து சமுதாய சகோதரர்களுக்கும் ஈது நல்வாழ்த்துக்கள், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். விஎம் முஸ்தபா மற்றும் அவர்களுடன் இருக்கும் அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் இந்த தருணத்தில் ஈது வாழ்த்துக்களையும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு முஸ்தபா என்னும் நபர் ஒரு காணொளி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார், பெண் விடுதலை பெரியார் புத்தகத்தை எங்கள் தலைவர் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு அவர்களின் இல்லத்திற்கு அனுப்பி வைத்துள்ளேன். பெரியார் புத்தகங்களை தலைவர் வேல்முருகன் அவர்கள் படிக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லியிருந்தார். விஎம் முஸ்தபா அவர்களுக்கு இந்த தருணத்தில் வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் ஆகிய அப்துல் ஷபீக் ஆகிய நான் தெரிவிப்பது என்னவென்றால், தமிழக வாழ்வுரிமை கட்சியை லெட்டர் பேட் கட்சி என்று அவர் சொல்லியிருந்தார். நாள்தோறும் பொழுதோறும் வண்ணமாக தொடர்ச்சியாக விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு துதிப்பாடும் ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர் இந்த விஎம் முஸ்தபா என்னும் நபர். உங்கள் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். உங்கள் கட்சியில் அதிகபட்சம் 35 பேர் மேலே கட்சியே கிடையாது, சரிங்களா? நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை லெட்டர் பேட் கட்சின்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சியில் உள்ள என் சகோதரர், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் தர்கா ஜாகிர் என்ற நபர் இல்லை என்றால் அந்த 35 பேருமே கட்சியிலே கிடையாது. இதுதான் உண்மை. அந்த தர்கா ஜாகிர் தான் இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தாராளமாக வாங்க, நான் முன்னாடி நிற்பேன். வீட்டுக்கு அருகில் மட்டும் உங்களால் வர முடிஞ்சால் வாங்க, சரிங்களா? ஒன்று, இந்த தூரமாக நின்று ஓரமாக நின்று பேரிகார்டு போட்டு அங்கே நின்று கத்திக்கிட்டு போகிறது அந்த சூழ்நிலை எல்லாம் பண்ணுறாம நீங்கள் தாராளமாக வீட்டுக்கிட்ட வாங்க. உங்களுக்கு தக்க பதிலடி நானே தருவேன். என் தலைவர் அல்ல, நானே தருவேன், சரிங்களா? அந்த தர்கா ஜாகின்ற நபர் இல்லைன்னா அந்த கட்சியில் நீ இப்போ நாளைக்கு நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தை விட உங்களுக்கு சொந்தமாக கூட்டின்னு வரத்துக்கு எந்த தகுதியும் திராணியும் கிடையாத ஒரு தலைவராக அந்த கட்சி 35 பேரை வச்சு நீ நடத்திட்டு இருக்க. நீங்கள் வச்சிருக்கிற கட்சி பேர் தான், இந்த கட்சி தான் லெட்டர் பேட் கட்சி. நீ வச்சிருக்கிற லெட்டர் பேட் கட்சியை நம்புறதுக்கு புசி ஆனந்த் அவர்களோ ஆதவ அர்ஜுனா அவர்களோ விஜய் நம்ப மாட்டார். ஏன்னா விஜய் கிட்ட நீங்கள் நெருங்க முடியாது, விஜய் நம்ப மாட்டார், அது எனக்கு தெரியும். இவங்க நம்பினாங்கன்னா அது அவங்களோட பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குள்ளே நான் வரல, சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்க ஒற்றை சீட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவரை சொல்கிறீங்க. முதல்ல சென்னையில் வேண்டாம், ஊர் சைடில் போயிட்டு 1500 மக்கள் இருப்பாங்க ஒரு ஊர் கிராமத்தில், வார்டு மெம்பர் சொல்லுவாங்க. முடிஞ்சால் விஜய் கிட்ட சீட்டை கிட்ட வாங்கி அந்த வார்டு மெம்பருக்கு நின்று அந்த அங்கே இருக்கிற விஜயோட ரசிகர்கிட்ட கையெழுத்து கும்பிட்டு அவங்க காலில் ஊந்து அந்த வார்டு மெம்பராவது ஜெயிக்கிறதுக்கு வழியை பாருங்கள், புரியுதா? ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனுக்கு துதிப்பாடி சொம்பு தூக்கின்னு சுற்றி இந்த ஆள் நீ இப்போ விஜய்க்கு சொம்பு தூக்கின்னு சுற்றினுக்கிறீங்க. சொம்பு தூக்கின்னு சுற்றுற நீ எல்லாம் என் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது முதல்ல, புரியுதா? சரி, அடுத்து சொல்கிறீங்க விஜயை பற்றி தரக்குறைவாக பேசிட்டாரு, இதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழோட பண்பாடு என்ன, தமிழோட கலாச்சாரம் என்ன? நிமிர்ந்தினில் வணக்கம் சொல், அதெல்லாம் தமிழரோட பண்பாடு. தலைவர் என்ன சொன்னார்? தவறாக எதுவும் சொல்லலையே. தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் தமிழோட பண்பாடு கலாச்சாரத்தை அவர் சொல்கிறாரு. ஆங்கிலேயர் கலாச்சாரம் தான் கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது. உண்மையா இல்லையா? முட்டாப்பையில மூலகுதா இல்லையா உனக்கு? சரி, இன்றைக்கி பக்ரீத்து 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு பதிவு போடலாம் தான் நான் நினச்சேன். ஏன் தெரியுமா போடலை? ஈது பண்டிகை, பக்ரீத் பண்டிகை, குர்பானி கொடுக்கணும், இவ்வளோ வேலையும் எனக்கு இருக்குது, உனக்கு இருக்குதா என்னன்னு தெரில. நீ எனக்கு தெரிஞ்சு நீ முஸ்லீமான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது, சரியா? நீ நடத்தின தொழுகை, நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி, இதெல்லாம் கேவலமாக இருந்தது, ஏகப்பட்ட விமர்சனங்கள், சரியா? அதுக்குள்ளே நான் வரல, அதை விட்டுரு, சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஈது பண்டிகை முடிஞ்சிச்சா? தொழுகெல்லாம் தொழுதுடியா? குர்பானி கொடுத்துட்டியா? நேராக உங்கள் வீட்டில் யாராவது பொண்ணுங்க இருந்தாலோ இல்லை உங்கள் பொண்டாட்டி இருந்தாலோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது பெண்கள் இருந்தாலும் கூப்பிட்டு நேராக விஜய்கிட்ட போ, நேராக போ, தவறு இல்லை. உன்னுடைய சமுதாயத்தில் இந்த முத்தம் கொடுக்கறதும் கட்டி பிடிக்கிறது ஏற்றுக்கிறாங்களான்னு நீ பகிரங்க மன்னிப்பு நீ கேள்லையா? நீ சொல்லு, சரியா? உன்னுடைய சமுதாயத்தில் நீ பிறப்பால் முஸ்லீமு, சரியா?
அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் கட்டி பிடிக்கிறது ஏற்றுப்பாங்களா? உங்கள் வீட்டு பொண்ணுங்க ஏற்றுப்பாங்களா? உங்கள் மனைவி ஏற்றுப்பாங்களா? நீ எப்படியாப்பட்டவன்னு எனக்கு தெரில, சரியா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் தலைவர் என்ன சொன்னார்? தமிழரோட பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாரு. அவர் நடிகர், நல்ல நடிகர், நானும் ரசிகன் தான், இல்லைன்னு சொல்ல. ஒரு காலத்தில் நான் மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன், சரியா? நடிகரை ரசிக்கலாம், தவறில்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆங்கிலேயர் கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க. நீ நல்ல தலைவராக இருந்தால் என்ன சொல்லணும்? வணக்கம்மா, நில்லுங்க, பக்கத்தில் நில்லுங்க, புகைப்படம் எடுத்துக்கிங்க. 2 கிராம் மோதிரம் இல்லை, நீங்கள் 8 கிராம் மோதிரம் கூட தாராளமாக அந்த படித்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க, தவறே கிடையாது. யார் வேணாலும் தமிழகத்தில் அரசியல் செய்யலாம், அது வந்து தவறு கிடையாது. அரசியல் செய்யும்போது அந்த பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. 2 கிராம் இல்லை, 1 சவரம் இல்லை, 2 சவரம் கூட நீங்கள் கொடுங்க. பணம் இருக்குது, ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறீங்க, சொந்த பணத்துலேருந்து எடுத்து கொடுங்க. எங்கள் தலைவரை பற்றி பேசுகிற ஒரே ஒரு எம்எல்ஏன்னு சொல்கிற, சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் எத்தனை சட்டமன்ற மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கா தெரியுமா உனக்கு? பெண்கள் தான் விசாரிக்கணும்னு சொல்லி அம்மையா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை தீர்மானமாக கொண்டு வந்தவர் எங்கள் தலைவர். இன்றைக்கி அதனால தான் மகளிர் காவல் நிலையம் இருக்குது. எந்த பேசிக் நாலேஜுமே உனக்கு கிடையாது. நீ எங்கேயாவது பிடிச்சின்னு சொம்ப தூக்கின்னு இந்த மாதிரி சொம்ப தூக்கின்னு சுற்றுற ஆள் நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு நீ வந்து பதிவு போடுற, பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிற. மன்னிப்பெல்லாம் என் தலைவர் கேட்க முடியாது, புரியுதா? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. முடிஞ்சால் நீ சரியான ஒரு ஆம்பளையாக இருந்தா, திருப்பி சொல்கிறேன்னா கேட்டுக்கோ முஸ்தபா, என் தலைவரை பேரிட்டா கூப்பிட்ற நீ. நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ட்ரிபிள் கேணியில் உன் ஆஃபீஸை தாண்டி 3 கடை தாண்டினா உன்னை யாரும் தெரியாது. ட்ரிபிள் கேணியில் எப்படி